கைஸ் என்ன வீடியோனா அப்பாச்சி RR310ஓட செகண்ட் சர்வீஸ் காஸ்ட்டு அதுதான் பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணியிருக்காங்க ஷோரூமில் இருந்துன்னு. ஃபஸ்ட்டு ஆயில் ஃபில்டரும் இன்ஜின் ஆயிலும், அதாவது ஆயில் ஃபில்ட்ரு மட்டும் 388 ரூபா போட்டிருக்கான். அடுத்து இன்ஜின் ஆயில் வந்து 1750 ப்ளஸ் எம்ஆர்பி எல்லாம் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து. அடுத்து எம்ஏரி ஷீட்டுக்கெல்லாம் பைசா பிடிச்சிருக்கான் 4 ரூபா 50 காசு. அடுத்து 4-வே ரெஸ்ட்டு ஃப்ரீ அப்படின்னு போட்டு போல்ட்டது மாற்றினான்னு என்ன பண்ணான்னு தெரில. லேபர் சார்ஜ் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு 3 சர்வீஸு ஃப்ரீ தானேன்னு கேட்டிங்கன்னா இது அதுக்குள்ளே லேபரில் நம்ம சைலன்சர் கார்டில் ஒரு சின்னதாக ஒரு வெல்டிங் ஒன்று விட்டுருச்சு. அதுக்கு வெல்டிங் வெளியே தான் வைக்கணும்னு சொல்லிட்டு சொன்னான். அதுக்குள்ளே தான் பிடிச்சிருக்காங்க ஒரு 118 ரூபாய். தெரியுது அந்த இடத்துல ஒரு வெல்டு ஒன்று வச்சுருக்குல, அதுக்கு தான் லேபர் காசு வாங்கியிருக்காங்க. மற்றபடி சர்வீஸ் பார்த்ததுக்கெல்லாம் லேபர் காசு கிடையாது. கன்சியூமபிள் சார்ஜுன்னு ஒரு 59 ரூபா பிடிச்சிருக்கான். அப்புறம் வெஹிக்கிள் ஹெல்த் ரிப்போர்ட்டு 177 ரூபா. எனக்கு தெரிஞ்சு இது ஒர்த்து தான் கைஸ். வெஹிக்கிள் ஹெல்த் ரிப்போர்ட்டு டோட்டலாக எல்லாமே பேட்ரி ஹெல்த்துலேருந்து எல்லாம் செக் பண்ணி எல்லாம் ஓகேவா இருக்கான்னு பார்த்து உண்மையில் இது ஒர்த்து. வெஹிக்கிள் ஹெல்த் ரிப்போர்ட் ஒர்த்து தான் கைஸ் 177 ரூபாய்க்கு. இதுதான் செகண்ட் சர்வீஸ் காஸ்ட்டு. மொத்தம் எவ்வளோ வந்திருக்குன்னா 2564 ரூபாய் செகண்ட் சர்வீஸ். அவ்வளோதான் கைஸ், வேறு ஒன்றும் பெருசான ஒன்றும் பண்ணல. இன்ஜின் ஆயில் ஃபில்ட்ரு, அதுக்கப்புறம் அந்த வண்டியோட ஹெல்த்து மொத்தமாக டோட்டலாக எல்லாமே செக் பண்ணிருக்கான். மொத்தமாக பேட்டரியிலேருந்து சென்சார் எல்லாமே டோட்டலாக எல்லாமே செக் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் அந்த ஒரு இடத்துல வெல்டிங் விட்டுருந்துச்சி, அதுவும் பார்த்துருக்கான். செகண்ட் சர்வீஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். தேர்ட் சர்வீஸில் தான் பிரேக் பேட் மாற்ற வேண்டியது இருக்குமான்னு தெரில. ஏர் ஃபில்ட்ரு க்ளீன் பண்ணி போட்டிருக்கு. நான் மாற்றிடலான்னு பார்த்தேன், ஆனால் நடக்காமல் போச்சு. அடுத்த சர்வீஸ் 12,000 வரைக்கும் ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் மாற்றிடலான்னு பார்த்தேன். ஏர் ஃபில்ட்ரு மாற்றுறதுக்கு சொன்னேன் ஷோரூமில். சரி மாற்றிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் வீட்டுக்கு போகும்போது தான் ஃபோன் அடிச்சுட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ப்ரோ ஏர் ஃபில்ட்ரு இல்லை ப்ரோ, ஸ்டாக் இல்லை ப்ரோ, ஒரு 3 நாள் ஆகும், அதுக்கப்புறம் வேணால் வாங்க உடனே மாட்டி கொடுத்துறேன் அதுக்கப்புறம் அப்படின்னா. அதுக்குன்னு வண்டி வாங்காதீங்கன்னா சொல்ல மாட்டேன், வண்டி வாங்கலாம், தப்பே இல்லை. வண்டி கொடுக்குற காசுக்கு ஒத்து தான். ஆனால் சர்வீஸ் மட்டும் பார்த்து ஒரு நல்ல ஷோரூமாக பார்த்துக்கோங்க. எனக்கு இப்போ சர்வீஸ் இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சர்வீஸ் ஓகே தான், நல்லா தான் பண்ணுறான். ஆனால் இருந்தாலும் அந்த ஒரு விஷயம், இந்த மாதிரி விஷயம் ஸ்டாக் இருக்க மாட்டேது, அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஒரு விஷயம் ஏதாவது ஒன்று மாற்றினா கூட சீக்கிரம் எங்கேயாவது ஒரு இடத்துல பிரச்சனைனா அது ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த ஒரு பெரிய பிரச்சனை, அந்த தலைவலி மட்டும்தான். மற்றபடி சர்வீஸ் எனக்கு செட் ஆகிருச்சு இந்த பக்கம். எனக்கு நிறைய பேர் ஆனால் புலம்புற ஒரே விஷயம் அந்த ஒரு சர்வீஸ் மட்டும்தான். எல்லாமே ஓகே, சர்வீஸு தான் இப்படி போட்டு சொதப்புறாங்க அப்படின்னு. எனக்கும் அப்படி தான் நடந்துச்சு. ஃபஸ்ட் சர்வீஸு நாகர்கோயிலில் விடலான்னு ஒரு ஷோரூம் எடுத்துகிட்டு போனேன். அங்கே எடுத்துகிட்டு போனால் அவன் RR310 வச்சுருக்கானே, சர்வீஸ் பண்ணாலும் நினச்சிட்டு வண்டி RR எடுத்துகிட்டு போயிட்டு ஃபஸ்ட் சர்வீஸ் விடலான்னு சொல்லிட்டு போகிறேன். உள்ளே போய் கேட்டால் அவன் மேனேஜர்கிட்ட போய் கேட்டால், இல்லைங்க இது இந்த வண்டிக்கு யாருக்குமே ட்ரைனிங் கொடுக்கல அப்படின்ட்டான். உக்காமக்கா ட்ரைனிங் கொடுக்கலையா? சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும் அவன்கிட்ட. சரி அதாவது சொன்னானே, என் வண்டியை உட்காந்து விளாடாமல் ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு சரி ட்ரைனிங் கொடுக்கலன்னு உண்மையை சொன்னதுக்கு வரைக்கும் பாராட்டலாம். வண்டி வாங்குறப்போ சர்வீஸுக்கு ஒரு நல்ல ஷோரூமை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு RR310 பிளான் பண்ணி வாங்குங்க. இல்லைன்னா கொஞ்சம்லாம் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும்.